ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக வீடியோ போகிறத பார்க்கணும் அப்படின்னா நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999க்கு சேல் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2999க்கு சேல் ஆகிட்டுருக்கு. உங்களில் யாருக்காவது நம்ம கோர்ஸ் வாங்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க என்னுடைய காண்டாக்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஷன் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செஷன் ட்ரேடு, இந்த ட்ரேடு வந்து எப்போ ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:30 ஒரு 4 மணி வரைக்கும் போகும். பட் இந்த இன்பிட்வீன் கேப்ஸில் நமக்கு ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கும். சரிங்களா? இது வந்து லண்டன் செஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? அந்த செஷன் ட்ரேடு தான் வந்து நேற்று எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செஷன் ட்ரேடுக்கு மெயினான ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா டைம் டியூரேஷன், எங்கே வந்து ஓப்பன் ஆகிருக்குது, எங்கே வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற டூல் பார்த்திங்கன்னா, நான் இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் ரேஞ்ச் பை நீக்கோ அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த டூல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்லாயிருக்கு. ஸோ உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி செஷன் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்களும் இந்த டூலில் வந்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த ஜோன் வந்து நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா? ஓகே, இந்த ஜோனுக்கு மேலே இருக்கிற ஆர்டர் பிளாக்கும் வேலிட் தான், கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக்கும் வேலிட் தான். சரிங்களா? எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப நமக்கு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா கூட நம்ம கண்டிப்பாக வந்து இந்த செஷன் ட்ரேடை தாராளமாக எடுக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டார்கெட்டு, ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து ஈஸியாக நம்ம வந்து புக் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து 2 ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபஸ்ட்டு ஜோன் வந்து இது, செகண்ட் ஜோன் வந்து இது. சரிங்களா? 2 ஜோனை வந்து நம்ம நல்லா மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டோட ட்ரெண்டுமே இதுவும் வந்து ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்கணும். ஆல்ரெடி ஒரு 4 hours ஆர்டர் பிளாக்கில் வந்து இது ஆல்ரெடி மிட்டிகேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சிஹெச் முடிஞ்சது, செகண்டு சிஹெச்சோ நமக்கு வந்து கொடுத்துச்சு. ஸோ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ப்ரெடிக்ட் பண்ணுறப்ப மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து எடுக்கிற என்ட்ரியை நம்ம வந்து ஏசியன் செஷனோட மிங்கிள் பண்ணுறோம். சரிங்களா? ஏசியன் செஷனோட மிங்கிள் பண்ணுறப்ப நமக்கு வந்து கிடைக்கிற ஜோன் பார்த்திங்கன்னா இந்த ஜோன் ஒன்று, இந்த ஜோன் ஒன்று. அந்த ஜோனில் வந்து பெருசாக எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜோனில் வந்து இங்கே என்ட்ரி வந்து தாராளமாக கொடுக்கலாம். இந்த ஜோனில் நம்ம என்ட்ரி கொடுத்துட்டு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே, நம்மளுடைய டேக் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா செஷன் ட்ரேட் அப்படின்னு வச்சிங்கன்னா இது நம்மளுடைய டேக் ப்ராஃபிட். இல்லை எனக்கு செஷன் ட்ரேடு விட நான் 15 minutes டார்கெட்டை வந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை, அதாவது இது வந்து TP1. சரிங்களா? உங்களுக்கு இல்லை நான் 4 hours வந்து என்னுடைய டார்கெட் நான் கொண்டு போய் வைக்கிறேன், நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 hours இருக்கிற ரீசன்ட் ஸ்விங் லோ. இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டிபியாக வைக்கலாம். அதுக்கு அடுத்த டிபி இது, அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரீம் டிபி பார்த்திங்கன்னா இது. சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் டிபி அடிக்கும் அடிக்காது அப்படின்றத விட பிரேக் ஈவன் பண்ணிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ரிஸ்க் ஃப்ரீயாக நமக்கு வந்து அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய டார்கெட் அது எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்றது மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு தான் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? உங்களுக்கு இதுவே 1:8 வந்து கொடுத்துருக்கு. 8.49 ரிஸ்க் ரிவார்டு. இது சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிடும். உங்களுக்கு சடனாகவே அடிக்கும், ரொம்ப வெயிட் பண்ணணும் அப்படின்றது இல்லை, பர் டேலேயே உங்களுக்கு வந்து அடிச்சிடும். பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம டிபி வந்து நீட்டாக ஹிட் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் நம்மளுடைய டிபி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டிபியும் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டோடையே இதாகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம செஷன் ட்ரேடிங் வந்து லைன் பை லைனாக பண்ணணும். ஓகேங்களா? ஓகே டன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களில் யாருக்காவது இதே மாதிரி ட்ரேட் பண்ணணும், இல்லை வந்து ட்ரேடை கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெக்கார்ட் செஷன் மூலிமா டீச் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்மளுடைய ரெக்கார்ட் செஷன் வெறும் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட நம்ம ரெக்கார்ட் செஷன் பார்த்திங்கன்னா 2999 இருக்குது.
உங்களில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நான் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.